மாவட்டத்தில் மழை விட்டுள்ள நிலையில் அந்த பகுதியில் நிலவும் தற்போதைய சூழல் குறித்து செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், கடலூர் மாவட்டத்தில் 30,000க்கும் மேற்பட்ட வீடுகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருப்பதாக சூழ்ந்திருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றன. தற்போது என்ன நிலைமை? வெள்ளம் வடிய தொடங்கியிருக்கிறதா? கார்த்திகேயன், கடலூர் மாவட்ட வரலாற்றே இல்லாத அளவுக்கு இந்த மாதம் பெய்த கனமழையின் காரணமாக கடலூர் மாவட்டமே வெள்ளக்காடாக மாறியது. குறிப்பாக நவம்பர் மாதத்தில் 33 சென்டிமீட்டர் தான் மழை பெய்ய வேண்டும். இந்த 33 சென்டிமீட்டர் கூட பல ஆண்டுகளுக்கு முன்பு தான் பதிவாகியுள்ளது. பல ஆண்டுகளாக இந்த மழை வடகிழக்கு பருவமழை பொய்த்து போன காரணத்தினால் பல இடங்களில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டது. அதன் விளைவாகவே கடலூர் மாவட்டத்தில் நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு, நீர் வழித்தடங்கள் ஆக்கிரமிப்பு. இதன் காரணமாக கடலூர் மாவட்டம் வெள்ளக்காடாக மாறியது. இதனால் தான் பல லட்சம் பேர் இங்கே பாதிக்கப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட குடிசைகள் இதனால் பாதிக்கப்பட்டது. தானே புயல் சமயத்தில் குடிசைகள் பாதிப்பானால் இந்த பாதிப்பிலிருந்து இயற்கை இடர்பாடு காப்பாற்றுவதற்காக 90,000 வீடுகள் கடலூர் மாவட்டத்திற்கு ஒதுக்கப்பட்டது. ஆனால் மீண்டும் குடிசைகள் தற்போது பாதிக்கப்பட்டு பல லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் பல இடங்களில் தங்க வைக்கப்பட்டு உணவளிக்கப்படுகிறது. ஏற்கனவே 2011ஆம் ஆண்டு கடலூர் மாவட்டம் தானே புயலிலிருந்து மீண்டும் இதுபோல் பாதிப்பு வந்தால் குடிசை வீடுகளில் தான் பாதிக்கப்பட்டது. எனவே குடிசை வீடுகளை மாற்றுவதற்காக தமிழக அரசு 90,000 வீடுகளை ஒதுக்கியது. ஆனால் அந்த 90,000 வீடுகள் இதுவரைக்கும் 30,000 வீடுகள் சரியாக முடிக்கப்படவில்லை. அந்த முடிக்கப்பட்ட வீடுகள் கூட மேடான பகுதியில் கல்வீடு இருக்குபவர்களுக்கு மட்டும் ஒதுக்கப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அதை சரி செய்ய வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்நிலையில் தான் தற்போது மீண்டும் இந்த வெள்ள பாதிப்பில் குடிசை வீடுகளில் இருப்பவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். மாவட்டம் முழுவதும் பல இடங்களில் பாதிக்கப்பட்டதால் குறிப்பாக விசூர், பெரிய காட்டுப்பாளையம், கல்குணம், பூதம்பாடி உள்ளிட்ட இடங்களில் பல குடிசைகள் அடியோடு அடித்து செல்லப்பட்டது. அவர்களுக்கு தங்க வைப்பதற்காக தற்போது தற்காலிக குடியிருப்பு அமைக்கப்பட்டு வருகிறது. விரைவில் அவர்கள் வீடு கட்டுவதற்கு இந்திரா குடியிருப்பு அந்த திட்டத்தின் மூலமாக குடியிருப்பு கட்டுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் நேற்று முன்தினம் பெய்த கனமழை நகரப்பகுதியில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்த, குறிப்பாக பீமாராவ் நகர் பகுதியில் 500க்கும் மேற்பட்ட வீடுகளிலும், லட்சுமி நகர் பகுதியில் 500க்கும் மேற்பட்ட வீடுகளிலும் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட தானம் நகர், இப்படி நகரப்பகுதியில் பல இடங்களில் இந்த வெள்ள நீர் சூழ்ந்தது காரணத்தினால் பலர் உயிரிழக்கும் அபாயம் இருந்தது. இது சம்பந்தமாக உடனடியாக மாவட்ட நிர்வாக தகவல் கொடுத்த அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் விரைந்து செயல்பட்டு அவர்களை காப்பாற்றியது. உடனடியாக அவர்களை தங்க வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டது, உணவு கொடுத்து வருது. ஆனால் வெள்ள நீர் வடிந்தாலும் இதுவரைக்கும் கடலூர் மாவட்டத்தில் இயல்பு நிலை திரும்பவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் இயல்பு நிலை திரும்புவதற்காக மாவட்ட நிர்வாகம், அரசும் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. தற்போது நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். தற்போது வரை கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள தென்பெண்ணை ஆற்றில் தற்போது 10,600 கனஅடி தண்ணீர் தற்போது வீணாக கடலில் கலந்து வருகிறது. இதைதான் நீங்கள் பார்த்துக் கொண்டீர்கள். இதேபோல் கெடிலமாறு, வெள்ளாறு, மணிமுத்தாறு, இப்படி பல இடங்களில் தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. தென்பெண்ணை ஆற்றில் தற்போது வரை 10,600 கனஅடி தண்ணியும், கெடிலமாட்டி 12,500 கனஅடி தண்ணீரும் வெளியேற்றப்படுகிறது. அதேபோல் மணிமுத்தாறிலும் 10,000க்கு அதிகமான கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுது. மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து தண்ணீரை வெளியேற்றுவதற்காக தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. நீர்த்துளி உயிர்த்துளி என்பார்கள். ஆனால் அந்த நீர்த்துளி தான் தற்போது வீணாக கடலில் கலந்து கொண்டிருக்கிறது. நீண்டகால திட்டம் இல்லாத காரணத்தினால் பல மாதங்களாக கடலூர் மாவட்ட நிலையில் தற்போது தண்ணீரை வீணடிக்கும் மாவட்டமாக கடலூர் மாவட்டம் மாறுகிறது என்று சொல்லலாம். நாம் கர்நாடகாவில் ஒரு ஆண்டுக்கு 196 டிஎம்சி கையேந்துகிறோம். ஆனால் கடலூர் மாவட்டத்தில் இந்த மாதம் மட்டும் 200 டிஎம்சிக்கு அதிகமாக தண்ணீர் வீணடிக்கப்பட்டது. தண்ணீர் வீணடிக்கப்பட்டு மட்டுமல்ல, இந்த பகுதி மக்கள் பலர் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டார்கள். இந்த பாதிப்பு குறித்து பேசுவதற்காக நம்மிடம் குடியிருப்போர் நல சங்கத்தை மருதவான இருக்க அவட கேட்போம். சார், நகரப்பகுதியில் இந்த அளவு பாதிப்பு இதுக்கு இருந்ததில்லை, இப்ப இருப்பதற்கு என்ன காரணம் சார்? நகர்ப்பகுதியில் இந்த வெள்ள பாதிப்பு மிக அதிகமாக இருப்பதற்கு காரணம் எவ்வித முன் யோசனையும் இல்லாமல், அனுமதி இல்லாமல் ரியல் எஸ்டேட் என்பது இன்றைக்கு கொடிகட்டி பறந்திருக்கிற இந்த மாவட்டத்தில் பொது இடம் என்பது சுத்தமாக இல்லை. அனைத்து இடங்களுமே இன்றைக்கு பிளாட் போட்டு மனைகளாக மாற்றப்பட்டு வீடுகள் கட்டப்பட்டிருக்கிறது. கடலூர் நகர மாவட்டத்தின் நில வடிவமைப்பு என்பது மேடான பகுதியிலிருந்து கீழான பகுதிக்கு தண்ணீர் வர வேண்டும். ஆனால் கீழான பகுதி முழுவதும் வீடுகள் கட்டப்பட்டிருப்பதால் தண்ணீர் செல்வதற்கு வழி இல்லாமல் குடியிருப்பு பகுதிகள் முழுவதுமே தண்ணீர் தேங்கி நின்று மிகப்பெரிய அபாயத்தை ஏற்படுத்தி வருகிறது. இந்த அபாயம் ஏற்படுவது மட்டுமல்ல, இன்றைக்கு அந்த தண்ணீர் வெளியேறுவதற்கான எந்தவித வழியும் கிடையாது. ஆகவே இதை விட்டு ஒட்டுமொத்தமாக இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றால் ஒரு ஒருங்கிணைந்த வடிகால் வசதி என்பது கடலூர் நகரை உள்ளடக்கிய, கடலூர் நகரை ஒட்டியுள்ள பகுதிகளையும் உள்ளடக்கிய ஒரு இடத்தில் ஒருங்கிணைந்த வடிகால் வசதி என்பது கெடிலத்திலும் பெண்ணையாற்றிலும் கலக்கிற மாதிரி ஏற்பாடு செய்வது என்பது இந்த நகரை அரசுக்கு குடியிருப்புக்கு வாசிகள் குற்றச்சாட்டுறீங்க. நீங்க ஏற்கனவே பிளாட் போடும்போது அது நிலப்பகுதியா, அங்க குடியிருக்க ஏதுவாக இருக்குதா கேட்காம எதுக்காக நீங்க வாங்கினீங்க? உண்மையிலேயே சொல்ல போனால் இந்த குடியிருப்பு பகுதிகள் மனை போடும்பொழுது மனை பிரித்தவர்கள் பஞ்சாயத்திலிருந்து ஒரு சர்டிபிகேட் வாங்க வேண்டும். அந்த பகுதியில் எந்த வடிகாலும் செல்லவில்லை, எந்த பாசன வாய்க்காலும் செல்லவில்லை, அந்த இடம் 3 ஆண்டுகளாக பயிர் செய்யப்படாமல் இருக்கிறது என்று சர்டிபிகேட் தர வேண்டும்.
ஆனால் ஊராட்சி நிர்வாகங்கள் எந்த விதமான முன் யோசனையுமின்றி இந்த 3 பரிந்துரையும் அளிப்பதால் உடனடியாக மனை போடுவதற்கான அனுமதி அவர்கள் கொடுத்து விடுகிறார்கள். 10% இடம் என்பதும் விடுவதில்லை. வீட்டை விட்டு இறங்கினா ரோட விட்டு இறங்கினா வீடு. கூடுவதற்கோ பேசுவதற்கோ தண்ணீர் வடிவதற்கோ எந்த விதமான பொது இடமே கிடையாது. அப்ப பொது இடமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் தண்ணீர் எங்கே போகும், தண்ணீர் எங்கே தேங்குவது என்று தேடிக்கொண்டு இன்றைக்கு கடலூர் மாநகரை சூழ்ந்திருக்கிறது. ஆகவே இதற்கு முழுவதும் உள்ளாட்சி அமைப்புகளும் நிர்வாகம் தான் காரணம். ஆகவே உள்ளாட்சி அமைப்பு நிர்வாகத்து மூலம் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வரீங்க. நீங்க தொடர்ந்து ஒரு அரசு ஊழியராக இருக்கீங்க, குடியிருப்பு நல சங்கமா இருக்கீங்க. எந்த காலத்திலேயாவது நீர்நிலைகளை தூர்வார வேண்டும், ஆறுகளை வளப்படுத்த வேண்டும் இப்படி போராட்டத்துக்கு எதிர்பார்க்கிறீங்களா? மாவட்ட நிர்வாகத்துக்கு உங்க சார்பா ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? நீங்க நிச்சயமாக நாங்கள் இந்த பாசன ஏரிகளையும் வடிகால் ஏரிகளையும் வடிகால் வாய்க்கால்களையும் தூர்வார வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாளாக வைத்திருக்கிறோம். நாங்கள் சட்டமன்ற குழுவுக்கு அனுப்பியதன் அடிப்படையில் தான் பெரிய வாய்க்கால் சின்ன வாய்க்கால் என்பது தூர்வாரப்பட்டு, ஆனால் இன்னும் ஆக்கிரமிப்பின் பிடியில் இருக்கிறது. இந்த ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என்று போராடிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நிர்வாகம் இந்த ஆக்கிரமிப்பை அகற்றாமல் தூர்வாரி கொண்டிருப்பது இன்றைக்கு பாதிரிக்குப்பம் பகுதியிலும் பீமராவ் பகுதியிலும் மிகப்பெரிய வெள்ளக்காடு ஏற்பட்டது காரணம் பெரிய வாய்க்கால் சின்ன வாய்க்கால் தூர்வாரப்படாமல் ஆக்கிரமிப்பு அகற்றப்படாமல் இருப்பதுதான் முக்கிய காரணம். இது 10 ஆண்டுகளாக நாங்கள் இந்த கோரிக்கை வைத்து தொடர்ந்து போராடிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நிர்வாகம் அந்த வாய்க்காலை தூர்வாருவதற்கான எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. நடவடிக்கை எடுக்காத மட்டுமல்ல, பொதுப்பணித்துறை ஒரு காலத்தில் பெரிய வாய்க்கால் சின்ன வாய்க்கால் எங்கள் துறையே இல்லை என்று சொன்ன காலம்லாம் உண்டு. ஆனால் அதையும் மீறி நாங்கள் அதற்கான ஆவணங்களை கொடுத்து நீங்கள் தூர்வார வேண்டும் என்று இன்றைக்கு தூர்வாரி இருக்கிறார்கள். ஆனால் ஆக்கிரமிப்பு அகற்றப்படாதால் இன்னைக்கு பீமராவ் நகர், லட்சுமி நகர் என்பது மிகப்பெரிய வெள்ளக்காடா இருப்பதற்கு காரணமே அந்த வாய்க்கால்கள் தூர்வாராமல் இருந்ததுதான் காரணம். இது சம்பந்தமாக நாங்கள் தொடர்ந்து போராடி வருகிறோம். ஆனால் நிர்வாகம் செய்சாக்கவில்லை. கார்த்திகேயன், நீங்க கேட்டிருப்பீங்க, அரசுக்கு பலமுறை கவனத்தை கொண்டு சென்றாலும் இந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படாத காரணத்தால் 50 ஆண்டு காலத்தில் இல்லாத மழை தற்போது கடலூர் மாவட்டத்தில் பெய்து கடலூர் மாவட்டமே வெள்ளக்காடாகிறது. இது பாதிப்பு இருக்கிறது. கடலூர் மாவட்டத்தில் பெய்த மழையை கடலூர் மாவட்டம் தாங்க முடியாத நிலையில் இனி வரும் காலங்களில் தமிழகம் முழுவதும் குறிப்பாக 17 மாவட்டங்கள், கர்நாடகா உள்ள ஆந்திரா அந்த மாநிலங்களில் பெய்த மழையும் கடலூர் மாவட்டம் வழியாக தான் வங்கக்கடலில் சென்றடைய வேண்டும். அந்த மழைநீர் கடலூர் புகுந்தால் கடலூர் இருக்குமா என்ற ஒரு கேள்விக்குறி உள்ளது. உடனே மாவட்ட நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேண்டுகோள் வைக்கப்படுவது தொடர்ந்து. ஆனால் மாவட்ட நிர்வாகம் நாங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கிறோம். குறிப்பாக கெடிலமாறு, தென்பெண்ணையாறு, பரவனாறு, வெள்ளாறு உள்ளிட்ட இடங்களில் 27 இடங்களில் உடைப்பு ஏற்பட்டது. அதை நாங்கள் சரி செய்து விட்டோம். விரைவில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டும் அதுக்கும் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் தற்போது 2 லட்சம் மூட்டைகள் கையிருப்பு உள்ளது. தொடர்ந்து பொதுப்பணித்துறை கண்காணித்து வருவதை தெரிவித்திருக்கிறார். ஆனால் இது வரும் முறையாக செயல்படுத்துமா என்ற ஒரு கேள்விக்குறி எழுகிறது. கார்த்திகேயன், ஸ்ரீதர், வெள்ள சேத பாதிப்புகளை ஆய்வு செய்ய மத்திய குழு நாளை தமிழகம் வர உள்ளது. கடலூர் மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கிற சேத மதிப்பு குறித்து தகவல்கள் வழங்குவதற்கு மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் இருக்கிறதா? நிச்சயமாக கடலூர் மாவட்டத்தில் கடந்த 1ஆம் தேதி பெய்த மழையின் காரணமாக கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 297 கிராமங்களில் தோட்டக்கல் பயிர் பாதிக்கப்பட்டதாகவும் 617 கிராமங்களில் வேளாண்மை பயிர்கள் பாதிக்கப்பட்டதாகவும் கணக்கெடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் வீடு சேதம், கால்நடைகள் சேதம், நெசவாளர்கள் சேதம், கோழிப்பண்ணைகள் சேதம், இப்படி அனைத்து சேதங்களும் தற்போது கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருது. இதுவரைக்கும் உடனடியாக நிவாரணம் கொடுக்கப்பட்டது. 23 கோடி ரூபாய் வரை நிவாரணம் கொடுக்கப்பட்டதாகவும் இன்னும் தொடர்ந்து நிவாரணம் கொடுக்கும் பணி நடைபெற்றதாகவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்தார்கள். மாவட்ட ஆட்சியரும் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் வெள்ள பாதிப்புகள் குறித்து அனைத்தும் தேவையான தயார் நிலையில் உள்ளது. வருகின்ற மத்திய குழுவிடம் இந்த பாதிப்புகள் குறித்து அவரிடம் புகைப்படம் மூலமாக, பவர் பாயிண்ட் மூலமாக காண்பிக்க போவதாகவும், நீண்ட கால திட்டம் வேண்டும். கடலூர் மாவட்டம் மீண்டும் இதுபோல் ஒரு மழை ஏற்பட்டால் கடலூர் மாவட்டத்தில் ஒருவர் கூட பாதிக்கப்படாத அளவுக்கு தண்ணீரை வெளியேற்றும் திட்டம், தண்ணீரை சேமிக்கும் திட்டம், ஆறு குளங்களை தூர்வாரும் திட்டம், வாய்க்கால்களை சரி செய்யும் திட்டம் என அனைத்தும் வச்சிருப்பதாக கடலூர் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் MC சம்பத் நம்மிடம் நேரடியாக தொடர்பு கொண்டு தமிழக அரசுக்கும் இது சம்பந்தமாக நீண்டகால திட்டம் செய்வதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டதாகவும், தமிழக அரசு உத்தரவின்படி அதுக்காக அனைத்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும் தமிழக முதல்வர் கவனத்திற்கு கொண்டு சென்று மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். ஆனால் கடலூர் மாவட்டத்தில் இந்த மழை என்பது 5 ஆண்டுகளுக்கு முன்பு செய்யப்பட்ட தவறோ 10 ஆண்டுகளுக்கு முன்பு செய்யப்பட்ட தவறோ கிடையாது. கடந்த 50 ஆண்டு காலமாக கடலூர் மாவட்டத்துக்கு நீண்ட கால திட்டமே கிடையாது. இந்த மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் மழை பொய்த்து போன காரணத்தால் இதுவரை தப்பி வந்தது.
ஆனால் சரியாக நவம்பர் மாதத்தில் 33 சென்டிமீட்டர் மழை பெய்ய வேண்டும். அந்த மழை என்பது 2 நாளில் பதிவாகியுள்ளது. அதன் காரணமாக தான் கடலூர் மாவட்டம் நீர்வழி தடங்கள் எங்கெங்கெல்லாம் செல்ல வேண்டுமோ அந்த வழியெல்லாம் இயற்கையே தானாலே எடுத்துக்கொண்டது காரணத்தால் தற்போது விசூர் பெரிய காட்டுப்பாளையம் பகுதியில் வந்து வீடுகள் இடிந்தது. தரைமட்டமானது. அங்கு வீடு இருந்த சுவடுகளே இல்லை. கல்குணம் பகுதியிலிருந்து தொடர்ந்து நெய்வேலியிலிருந்து வெளியேற்றப்பட்ட தண்ணீர், குறிப்பாக மாவட்ட நிர்வாகம் சொல்லும் தகவல், என்எல்சி நிர்வாகம் தண்ணீரை வெளியேற்றும் போது முன்னெச்சரிக்கையாக இதுவரைக்கும் எந்தவிதமான அறிவிப்பும் ஏற்படுத்தவில்லை. இப்போ ஏதோனும் ஒரு அணையிலிருந்து தண்ணீரை வெளியேற்ற வேண்டுமானால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வெள்ள அபாய எச்சரிக்கை உள்ளது. வெளியேற வேண்டும் மக்கள், பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடைய வேண்டும் என்று கூறுவார்கள். ஆனால் என்எல்சியிலிருந்து பல லட்சம் கனஅடி தண்ணீர் உடனடியாக வெளியேற்றப்படும். அவர்கள் வந்து சுரங்கத்தை காப்பாற்றும் முயற்சியில் மட்டுமே இருக்கிறார்கள் தவிர மக்களை பற்றி இதுவரைக்கும் கவனிக்கவில்லை. கடந்த 9ஆம் தேதி கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் மட்டும் 45 சென்டிமீட்டர் மழை பெய்தது. அந்த 45 சென்டிமீட்டர் மழையும் சுரங்கத்தில் தேங்கினது. உடனடியாக சுரங்கத்தை காப்பாற்ற வேண்டும் நோக்கத்தில் என்எல்சி நிர்வாகம் பல்வேறு ராட்சத மோட்டார்கள் மூலம் தண்ணீரை வெளியேற்றது. இதன் காரணமாக பூதம்பாடி, கல்குணம் உள்ளிட்ட அனைத்து பகுதியிலும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி அந்த கிராம மக்கள் பெரிய பாதிப்பு ஏற்பட்டால் பல உயிர்கள் வந்து அதில் இறந்து போனார்கள். இது குறித்து நாம் வந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கேட்டும், ஒரு உயிர் சேதம் ஏற்பட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுக்கிறீர்கள். என்எல்சி நிறுவனத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட தண்ணீரினால் தான் இந்த கிராமங்கள் பாதிக்கப்பட்டது. அவர்கள் மீது என்ன நடவடிக்கை என்ற ஒரு கேள்வியை முன்வைத்தோம். அவர் இனிவரும் காலங்களில் என்எல்சியால் இதுபோல் பாதிப்பு ஏற்பட்டால் அவர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும், அதற்கு நடவடிக்கை எடுப்போம் சொல்லிட்டு உறுதியளித்திருக்கிறார். இதுபோல் இனிவரும் காலங்களில் தவறு நடக்காமல் பாதுகாப்பு நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருக்கிறார். மாவட்டத்தில் 50 ஆண்டு காலமாக எந்தவிதமான முன்னேற்பாடும் இல்லை. நீர்நிலையில் தூர்வாரப்படவில்லை. குறிப்பாக 18ஆம் நூற்றாண்டில் வெட்டப்பட்ட வீராணம் ஏரி இதுவரை தூர்வாரப்படாத காரணத்தால் வீராணத்திலிருந்து வெளியேற்றப்படும் தண்ணீராலும் பாதிக்கப்படுவது. கார்த்திகேயன்.